ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பிருந்தாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயும் வந்துருந்தாங்க. அப்போ விஜய் பிருந்தாவை போட்டு கண்ணா பின்னு திட்டவும் இதனால் மனசுடைஞ்சு பிருந்தா ஒரு தப்பான முடிவு எடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கார்த்திகிட்ட அவங்க ஃபோன் பண்ணி அவங்க அம்மா சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறமா பிருந்தா அந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா, இப்போ நான் அவளை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் போகிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நேராக பார்த்தோம்னா பிருந்தாவை பார்க்குறதுக்காக அங்கே வராங்க. அங்கே பார்த்தோம்னா பிருந்தா ஒரு ஆபத்தான நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட அவங்க பிருந்தாவோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறமா பிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ வெள்ளை கொட்டு போட்டவங்க வராங்க. பிருந்தாவுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க கண் முழிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் அவங்க அம்மா பிருந்தாவை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ பிருந்தாவோட அம்மா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன பிருந்தா இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி பிருந்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உன்னுடைய இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம் பிருந்தா அப்படிங்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு தெரியுமா, ஆனால் நான் உண்மையில சொன்னால் நான் தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கார்த்தி பிருந்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, தெரியும் கார்த்தி நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே கார்த்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் அதிர்ச்சியும் ஆகிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா எல்லாருமே நம்ம மேலே சந்தேகப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பிருந்தா மட்டும் நம்ம மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்காளே, இது ஒரு வார்த்தை போகிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெள்ளைக்கோட்டு போட்டவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பிருந்தாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம், ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10-15 நாள் நல்லா ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பிருந்தாவை அழைச்சிட்டு கார்த்தியும் பிருந்தாவோட அம்மாவும் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்தி பிருந்தா கிட்ட சொல்கிறாங்க, உன்னை கூடயே இருந்து நான் கவனிச்சுக்க போகிறேன் அப்படிங்கும்போது என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ பிருந்தாவோட அம்மாவை சொல்கிறாங்க, இல்லை தம்பி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, பிருந்தாவுக்கு தான் இப்போ எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, நான் அவளை பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்கும்போது இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம், தெரிஞ்சால் அவங்க தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு வீராவுக்கும் கண்மணிக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அதனால பரவாயில்லத, ஆனால் பிருந்தாவை நான் தான் கவனிச்சுக்க போகிறேன் அப்படிங்கவும் இல்லை யாராவது அக்கம் பக்கத்தில் பார்த்தாக்கி தப்பாக பேசுவாங்க, ஏற்கனவே நீங்கள் வீட்டு வாசலுக்கு வந்ததுக்கே இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்துருச்சுது, கண்டிப்பாக விஜய் சும்மா இருக்க மாட்டா, அதனால நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க, விஜய் நான் பேரை கூட சொல்லாதீங்க, அதை கேட்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, என்னைக்கு இருந்தாலும் சரி தான் பிருந்தா தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, பிருந்தா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா இந்த மாதிரிக்கு பேசியிருப்பா, அந்த ஒரு வார்த்தை போகிறோம் அப்படிங்கும்போது அப்போ உடனே பிருந்தாவோட அம்மா சொல்கிறாங்க, நீ இங்கே வச்சு பேசிகிட்டு இருக்கிறே, இது நீ மண்டபத்தில் வச்சு பேசியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது எப்படிமா நான் பேச முடியும், மாமா இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அப்படி இருக்கும்போது அவர் எடுத்த முடிவுக்கு நான் எப்படி தடைப்பட முடியும், அதனால தான் நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த தப்பை கண்டிப்பாக கார்த்தி பண்ணியிருக்க மாட்டார்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கவும் உடனே பிருந்தாவோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி அவள் இந்த மயக்கமான ஒரு நிலைமையில இருக்கும்போது கூட உங்கள் மேலே நம்பிக்கையாக தான் இருந்தா, அது வரைக்கும் எனக்கு உங்கள் மேலே கோபமாக தான் இருந்தேன், ஆனால் அவள் இந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையாக இருந்தனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க, பிருந்தாவை நான் 15 நாள் கூட இருந்து கவனிக்கிறதுல நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா, ஆனால் பிருந்தாவை என்னுடைய மனைவியாக்கி நான் பார்த்துக்கலாம்ல அப்படிங்கும்போது இது கிட்டதுமே பிருந்தாவும் உங்கள் அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தம்பி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறீங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை, நீங்கள் என்னென்னா பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, இதெல்லாம் தப்பு தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கும்போது என்னம்மா தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, பிருந்தா கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கணும், ஆனால் அந்த விஜய் ஏதோ சதித்திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டாக்கி அவன் எனக்கு பொண்டாட்டி ஆயிட முடியுமா என்ன, எனக்கு பொண்டாட்டினா பிருந்தா மட்டும்தான் அப்படிங்கிறாங்க, அப்படி இல்லைன்னா நானும் ஏதாவது குடிச்சிக்கிட்டு நான் என் கதையை முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பிருந்தாவும் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தம்பி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாத்த நான் முடிவு எடுத்துட்டேன், நான் பிருந்தா கழுத்தில் இப்போமே உங்கள் முன்னாடி நான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகையில் தாலியோடு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வேண்டாம் தம்பி இது ரொம்ப தப்பு, இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சுது, அது தப்போ ரைட்டோ நீங்கள் விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு பிருந்தாவோட அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் கார்த்தி கேட்குற நிலைமையில இல்லை. பிருந்தா உனக்கு இதில் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிருந்தா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இது ஒன்று போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா பிருந்தா
கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத பிருந்தாவோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இப்போ என் மனைவியை நான் கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லவும் உடனே பிருந்தாவோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. இது என்னது திடுதுப்புன்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இப்போ என்னதான் நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிருந்தாவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பிருந்தாவை அழைச்சிக்கிட்டு நேராக ராமச்சந்திரனோட வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து அவங்க பார்க்கவும் அது பிருந்தா கழுத்தில் தாலி இருக்குது. விஜய் எல்லாருமே பார்க்குறாங்க பிருந்தா கழுத்தில் தாலியோட கார்த்தி வந்திருக்கிறத பார்த்துட்டு. அப்போ வீரா கேட்குறாங்க, என்ன பிருந்தா நடந்துச்சு அப்படிங்கும்போது எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. முக்கியமாக கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து ஆக்ரோஷமாக வராங்க. இங்கே என்ன நடந்திருக்குது, நேற்றுக்கு தானே என் கழுத்தில் தாலி கட்டினீங்க, இன்னைக்கு என்ன இவ கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்கான நீ தான் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. என்ன நீ ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு நினச்சியா என்ன? என்னைக்கு இருந்தாலும் சரி தான் பிருந்தா தான் என்னுடைய பொண்டாட்டியாக்கும். நீ இந்த மாதிரிக்கு போய் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கலாம். ஆனால் பிருந்தா என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு தான் நான் இந்த மாதிரிக்கு அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிற அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரன் வந்து கார்த்தியை போட்டு அடிக்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் யாருமே நான் சொன்னதை வந்து நம்பலை, ஆனால் பிருந்தா வந்து என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான்ப்பா இன்னைக்கு அவள் கழுத்தில் தாலி கட்ட வச்சிருக்குது. என்ன இருந்தாலும் சரி தான் பிருந்தா தான் என்னுடைய பொண்டாட்டி, இவ கிடையாது, இவ சொல்கிற மாதிரிக்கு நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு வந்து கார்த்தி வந்து ரொம்பவே அழுத்தமாக சொல்லவும் எல்லாருடைய சந்தேகமும் விஜய் பக்கம் திரும்புது. அப்போ கார்த்தி இந்த அளவுக்கு வந்து சொல்கிறான்னா அப்போ விஜய் தான் போய் சொல்லியிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விஜய் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் கண்மணி மட்டும் பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் அவள் பொய் சொல்லியிருக்க மாட்டா, எந்த பொண்ணுமே வந்து இந்த விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டா, அப்படி இருக்கும்போது விஜய் பொய் சொல்லியிருக்க மாட்டா, நீ தான் பிருந்தாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்கிற அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.